மெடிக்கல் இமேஜிங். இங்க ஒவ்வொரு செகண்டும் ஒரு உயிரை காப்பாத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உயிர்காக்கும் செயல்முறையை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஒரு ஸ்கேனை பார்க்கறாரு, அதுல உயிருக்கே ஆபத்தான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அந்த நிமிஷம் என்ன நடக்கும்? அந்த தகவல் எப்படி, எவ்ளோ வேகமா சரியான டாக்டர் கிட்ட போய் சேரும்? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த முழு பதிவுமே. முதல்ல நாம இந்த ஒரு வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். கிரிட்டிக்கல் வேல்யூ. இது ஏதோ சாதாரணமான ஒரு ரிப்போர்ட் கிடையாது. இது ஒரு அபாய சங்கு மாதிரி. ஒரு நோயாளியோட உயிருக்கு உடனடியா ஆபத்து இருக்குன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை. உதாரணத்துக்கு, ஒருத்தரோட பெருநாடி வெடிக்க போது, இல்லனா நுரையீரல்ல ஒரு பெரிய ரத்த கட்டி அடைச்சிருக்கு. இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தான் கிரிட்டிக்கல் வேல்யூஸ். இத கண்டுபிடிச்ச அடுத்த நொடியே உடனடி கவனம் தேவை. இங்க டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ சீரியஸான ஒரு விஷயத்த ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி கையாளுது? அதோட படிக்குள்ள போலாம். இந்த முழு சிஸ்டமோட அடித்தளமே ஒரு சாதாரண ரெஜிஸ்டர் புக்கு தான். இதுதான் அந்த ரெஜிஸ்டர். குறிப்பா இது சிடி ரெஜிஸ்டர், அதாவது சிடி ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிற கிரிட்டிக்கல் வேல்யூஸ்க்காக. இதே மாதிரி எம்ஆர்ஐ கொன்னு, எக்ஸ்ரே கொன்னுன்னு ஒவ்வொரு இமேஜிங் வகைக்கும் தனித்தனியா ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க. இதுவே இந்த ப்ராசஸ் எவ்ளோ திட்டமிட்டதுன்னு காட்டுது இல்லையா? அந்த ரெஜிஸ்டருக்குள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு முக்கியமான கண்டுபிடிப்போட எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப கவனமா, துல்லியமா இதுல ரெக்கார்ட் பண்ணப்படுது. சரி, இதுல அப்படி என்னென்ன தகவல்கள்லாம் எழுதுறாங்க? அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு இப்ப பாப்போம். சரி, ஒரு என்ட்ரியில என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இந்த ரெஜிஸ்டர்ல இருக்கிற ஒவ்வொரு காலத்தையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இங்க ரெக்கார்ட் பண்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. இந்த டேபிள பாருங்க. பேஷண்டோட பேரு, அவங்களோட ஹாஸ்பிட்டல் ஐடி, என்ன கிரிட்டிக்கலான ரிசல்ட், அது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது, கரெக்டா எந்த நிமிஷம்னு வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டருக்கு எப்ப தகவல் சொன்னாங்கன்னு டைமோட குறிச்சிருக்காங்க. சொல்லப்போனா இது ஒரு டிடெக்டிவ் டைரி மாதிரி. ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் ஆகாம டைம் ஸ்டாம்போட பக்காவா ரெக்கார்ட் பண்ணப்படுது. இதுல இந்த ரீட்பேக் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி செக். இப்போ போன்ல அவசரமா ஒரு ரிப்போர்ட்ட சொல்றாங்கன்னா, அதை கேட்ட டாக்டர் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாரான்னு உறுதிப்படுத்திக்கணும். அதனால டாக்டர் அதை திரும்ப சொல்லணும். இதனால எந்த ஒரு தப்பான புரிதலும் வராம தடுக்கலாம். இது ஒரு சின்ன செக் தான், ஆனா பேஷண்டோட பாதுகாப்புல இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. சரி, பேப்பர்ல ரெக்கார்ட் பண்றதெல்லாம் ஓகே, அது ரொம்ப பாதுகாப்பானது. ஆனா ஒரு அவசர நிலையில வேகம் தானே முக்கியம் இல்லையா? அதனாலதான் இந்த செயல்முறையோட அடுத்த கட்டம் டெக்னாலஜிய உள்ள கொண்டு வருது. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. நம்ம தினமும் யூஸ் பண்ற வாட்ஸ்ஆப் எப்படி ஒரு உயிர்காக்கும் கருவியா மாறுதுன்னு பாருங்க. லேப் அண்ட் ரேடியாலஜி கிரிட்டிக்கல் ரிசல்ட்ஸ்னு ஒரு அதிகாரப்பூர்வ வாட்ஸ்ஆப் குரூப் இருக்கு. இது மூலமா ஒரு கிரிட்டிக்கல் ரிசல்ட் வந்த அடுத்த செகண்டே சம்பந்தப்பட்ட எல்லா முக்கிய நபர்களுக்கும் தகவல் போயிடுது. அப்போ இந்த மொத்த ஒர்க் ஃப்ளோ எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிள். முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டருக்கு நேரடியா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ரெண்டாவதா கிரிட்டிக்கல் ரெஜிஸ்டர்ல எல்லா விவரத்தையும் பக்காவா எழுதுறாங்க. மூணாவதா எழுதின அந்த என்ட்ரிய ஒரு போட்டோ எடுக்கறாங்க. கடைசியா அந்த போட்டோவை கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றாங்க. பாத்தீங்களா, இங்க பாதுகாப்பான ஆவணப்படுத்தலும் மின்னல் வேக தகவல் தொடர்பும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பேஷண்ட்க்கு எம்ஆர்எஸ் ஸ்கேன்ல பக்காவாதம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விவரங்களை ரெஜிஸ்டர்ல எழுதி உடனே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காங்க. யார் சொன்னாங்க, யார் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்கன்ற விவரங்களோட சேர்த்து. இந்த சிஸ்டம் எவ்ளோ திறமையா வேலை செய்யுதுன்னு இதுவே ஒரு நல்ல உதாரணம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிஸ்டம் ஒரு பக்கம் பழைய பேப்பர் ரெக்கார்டையும் இன்னொரு பக்கம் நவீன டிஜிட்டல் அலர்ட்டையும் ஒன்னா சேர்க்குது. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து எப்படி ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பை உருவாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. 1, சரியான ஆவணப்படுத்தல். இதனால நாளைக்கு ஏதாவது கேள்வி வந்தா கூட எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கும். 2வது, உடனடி தகவல் தொடர்பு. இதனால டாக்டர்ஸ், நிர்வாகம்னு எல்லாருமே ஒரே நேரத்துல அலர்ட் ஆயிடுவாங்க. 3வது, மேம்பட்ட டீம் ஒர்க். இந்த உடனடி தகவல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நோயாளிக்கு என்ன தேவையோ அதை வேகமா செய்ய வைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த சிஸ்டத்தோட தத்துவமே இந்த ஒரு வரியில அடங்கிடுது. இது வெறும் ஒரு ரிசல்ட்ட சொல்றது மட்டும் கிடையாது. இதுல சரியான ஆவணப்படுத்துதல், உடனடி தகவல் தொடர்பு, அப்புறம் டீம் ஒர்க், இது 3ம் அடங்கியிருக்கு. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் நோயாளியோட பாதுகாப்பு அடுத்த கட்டத்துக்கு போகுது.